ஐயா அவங்களோட பேருங்க? விஸ்வநாதன். கடந்த ஒரு வாரமா திருநாய்களை பற்றி நம்ம நிறைய இடத்துல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரே தெருவில் ஒரு 10லேருந்து 20 திருநாய் இருக்கிற இடத்துல இது வரைக்கும் 2 பேர்ட்ட நம்ம கேட்டிருக்கோம். இப்போ ஐயா விஸ்வநாதன்கிட்ட கேட்குறோம். ஐயா நீங்கள் சொல்லுங்க, திருநாய்கள் பற்றி. திருநாய்கள் வந்து மிகப்பெரிய டேஞ்சர். இங்கே இருக்க பெடஸ்ட்ரியன்ஸ் நடந்து போகிறவங்களுக்கு, அதே மாதிரி சிறு குழந்தைகளுக்கு, பைக்கில் போகிறவங்களுக்கு, இங்கே இருக்கும் தங்கி இருக்கவங்களுக்கும் ராத்திரியில் 10 மணி ஆகும், 9 மணி ஆகும், நேரங்காலம் தெரியாமல் வர்றவங்க விரட்டுது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்களுக்கு கடிக்கவே போகுது. ரெண்டாவது, திருநாய்களை கொள்ளவும் நாங்கள் சொல்லலை, இந்த அளவுக்கு நம்ம இறக்கணும். அதுக்கு அரசாங்கம் வந்து அந்த நாய்களை வேற இடத்துல பாதுகாப்பு, அந்த மாதிரி அவங்க வேற இடத்துல பாதுகாப்புனா ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி அந்த மாதிரி மலையில விட்டுற சொல்றீங்க. அந்த மலைக்கு யாரும் போகக்கூடாதுங்க. இப்போ நாய் விட்டோம்னா மலையில தானே இருக்கணும், அது போகக்கூடாது. நமக்கு ஆபத்து. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு சொல்லலை தம்பி, நம்ம வந்து அது இங்கேருந்து தெருக்களோட வாழ தகுதியற்றதாயிடும். ஏன்னா அதோட பல்லு பட்டா ரேபிஸ் ஆகிடும். அது மாதிரி எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க, தெரியாமலே இறந்து போகிறவங்க. சரிங்க. பசங்களை விரட்டும் போது அது மிகப்பெரிய ஆபத்தாகும். இப்போ உங்க வீட்டில் உங்க பெண்மணி வந்து இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க, ஒரு திருடர் வர்றாரு, உங்க பெண்மணியை வந்து ஒரு செயினா இருக்கிறது வர்றாங்க. அப்போ 10 நாய் சேர்த்து திருடனை விரட்டுது. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் மலையிலேருந்து நாய் எடுத்து விடணுமா இல்லை இங்கே பண்ண முடியாது? அப்போ என்னன்னா இவர் என்னன்னா புதிய மனிதர் அப்படின்றதுனால விரண்டு கூட விடலாம். அப்போ ஒரு இன்ஜுரி ஆகலாம், தலையில் அடி பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு சீர் வந்து அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டு ரிசர்ச் பண்ணி கூட செய்யணும். சயின்டிஃபிக் கோபிநாத் கூட எவ்வளோ பெரிய சொல்யூஷன் இருக்காரு, பெரிய விவாதம். பணக்காரத்தோட நாய் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க இல்லை உண்மைதான் கேட்குறேன். அப்போ யார் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்குறேன். அப்போ நம்மள மாதிரி ஆட்கள் ஐ மீன் மறுபடியும் இருக்க இல்லை கீழே இருக்கும். நீ ஒரு தெருவுக்கு போனால் ராத்திரி சொல்ல 9 மணிக்கு போனால் கடிக்குன்றாரு அவர். இன்னொரு கோபின்னு ஒருத்தர். ஆமாம், 9 மணிக்கு போனால் கடிக்க தான் செய்யுது. கடிக்கு பள்ளி போகிறது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நமக்கு தெரியல. இப்போ இவன்ட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு அணுகுமுறையில் இருக்கிறோமோ அப்போ தான் அங்கே இல்லை பொதுவாகவே சொல்கிறேன். இவனுங்க செல்ல பிராணி எவன் நல்லவன் கட்டவன்றது இவனுக்கு